என்ன பார்த்து ஆடு மாடு மேய்ச்சான்னு கேட்டீங்களே. ஆமா. நீங்க சேவையில சொல்லுகளை கேட்கிறவே சொல்லுவே பாக்கலாம். அந்த மதுரையில விறகு வச்சு கொண்டு வந்து ஆமா மதுரை தெருல போய் சரி விறகு வாங்கலியோ விறகு 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 வாங்கலியோ விறகு அப்படின்னு சொல்லி என்ன விறகு கட்டி சம்பந்த வித்தியர. ஆமா ஐயா. ஓரமடிக்காவே ஐயோ மாப்பிள, நான் விறகு கட்டு சுமந்தனும் உண்மைதான் ஐயா. ஆனா எதற்காக சுமந்தேன் தெரியுமா? என்ன காரணம் ஐயா? மதுரையிலே வாழ்ந்து வந்தார்கள் பானபக்தர்கள், அப்படி என்னையே மறவாத சிவபக்தர்கள். சரி என்ன? ஒரு நாள் தினத்திலே எப்படி அவர்கள் தங்கியிருந்த வீடு என்ன அக்னியால் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அப்படி ஐயா? அப்பதான் என்னை பார்த்து வணங்கினார்கள். என்ன என்ன? ஐயா பகவானே, அப்படி நீயே தஞ்சமன்றி சரி இந்த மதுரையிலே வாழ்ந்து வந்தோம் ஐயா. ஆமையா. இப்பொழுது நாங்கள் குடியிருக்க கூட வீடு இல்லாமல் போய்விட்டது ஐயா. என்னையா இப்படி வீதியில் வந்து நிக்கிறவே சுவாமி அப்படி என்று சொல்லி என்ன என்னை பார்த்து வணங்கினார்கள். அப்படியா? நம்மை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு ஆமண்ணா எந்தவித ஆபத்தும் அணுகக்கூடாது, வரக்கூடாது. அவர்கள் வீடு கட்டி வாழுவதற்கு அப்படி நாம தான் போய் கம்பு கொடுத்து உதவி செய்யணும் ஆமண்ணா என்பதற்காகத்தான் அன்னைக்கு நான் விறகு கட்டு சுமந்தேன் ஐயா. சரி ஐயா. என்னய்யா பெட்டிக்கு மஞ்சங்கள் அது என்ன காரணம்? மாப்பிள, என்ன மச்சா? அந்த மதுரையில எப்படி வந்தி என்றொரு பாட்டியம்மா வாழ்ந்து வந்தாள். அப்படியா? அந்த பாட்டியம்மாக்கு குல தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்னா? பெட்டு விற்பதான் குலத்தொழில். அப்படி பெட்டு விற்கக்கூடிய பணத்தை எல்லாம் என்னன்னா கடவுள் இருக்கின்ற பொழுது சரி கைப்பணம் வேண்டாம் 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 சொல்லி வேண்டான்னு சொல்லி எனக்கே பூஜை செய்தாள். அப்படியா? அப்படி இருக்க என்ன மலையில மழை பெய்து மழை பெய்து அப்படியே வைகை வெள்ளம் கரபரண்டு ஓடுது. ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பந்தான் பாண்டிய மன்னன் அறிக்கையிட்டார். எப்படி அறிக்கையிட்டார்? மதுரை ஜனங்கள் எல்லாம் என்ன வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து சரி மண்வெட்டி கூட கொண்டு வந்து ஆமண்ணா ஆத்துல அணைய கட்டணும் அணைய கட்டணும் என்று என்ன பாண்டிய மன்னன் அறிக்கையிட்டார். சரி என்ன? இந்த பாட்டியால வேலை பார்க்கவும் முடியாது, முடியாது. ஒரு ஆள் விட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னா என்ன கூலி கொடுக்க கையில பணமும் கிடையாது, பணமும் கிடையாது. அப்பதான் என்னை பார்த்து வணங்கினாள். எப்படி எப்படி? ஐயா பகவானே, என்னையா? நீயே தஞ்சமன்றி சரி இந்த மதுரையிலே வாழ்ந்து வந்தேன் சுவாமி. ஆமையா. என்னால வேலை பார்க்கவும் முடியாது, எப்படி ஒரு ஆள் விட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னா என்னன்னா கூலி கொடுக்க என் கையில பணம் கிடையாது, பணமும் இல்லையே. விட்டு விற்கக்கூடிய பணத்தை எல்லாம் என்ன உனக்கே பூஜை செய்தன சுவாமி. ஆமையா. ஆனால் இப்பொழுது எப்படி அந்த பாண்டிய மன்னருடைய கையாலே அடிபடக்கூடிய விதி எனக்கு வந்து விட்டதா அப்படி என்று சொல்லி சரி என்னை பார்த்து வணங்கினாள். அப்படியா? நம்மை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு ஆமண்ணா எந்தவித ஆபத்தும் அணுகக்கூடாது வரக்கூடாது என்பதற்காக சரி அவளுக்கு ஒரு அடியாளாக சென்று ஆமண்ணா ஒரு ஒற்றனை போல் வடிவம் கொண்டு அப்படி ஆத்துல அப்படியே ஒரு கூட மண்ணத்தையும் அள்ளி போட்டேன். அள்ளி போட்டீங்களா? அணை தேங்கியது. சரி பாண்டிய மன்னன் பிரம்பு கொண்டு அடிக்க வருகிறான். அப்படி உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாம் என்னடா தெய்வம் என்று அறிய மாட்டார்கள், அப்படியா? சாதாரண மனிதன் என்றே அறிவார்கள் சரி என்ன என்பதற்காக எப்படி பாண்டிய மன்னன் அடிச்சா பாருங்க அடி. ஆமா அந்த அடி அப்படியே என் முதுகுல வேங்கனையா. என்ன என்னையா? யோ மாப்பிள, என்ன மச்சா? அந்த அடி எனக்கு மட்டுமே பட்டுச்சு, என்ன என்ன அந்த கூட்டத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பட்டது. எல்லோருக்கும் அடிபட்டது. என்ன அடிச்சா பாருங்க அரசன், அப்படி அந்த அரசனுக்கு அந்த அடிபட்டது. அரசனுக்கு அடிபட்டதா? யோ மாப்பிள, என்ன மச்சா? உமக்கு அந்த அடிபட்டிருக்குவே. அது எங்கேயா பட்டிருக்கிறது? நம்ம முதுகுல ஒரு பள்ளம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுதான் பரமேஸ்வர கடவுள் அன்னைக்கு வாங்க அடி. அப்படியா? எல்லோருடைய உடம்பிலும் சரி நடு நாயகமாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அந்த அடி. அப்படியா? என்ன ஐயா மச்சான், என்னையா? நீங்க எப்படி உலகத்துல மக்களுக்காக என்ன நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்களோ ஆமா அதே போல சரி உலகத்துல மக்களுக்காக தான் என்ன நானும் ஆடு மாடு மேய்ச்சேன். ஓஹோ, மக்களுக்காக தான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? அரக்கனை கொல்லணுமா? நீங்க தான் ஐயா கொல்லணும். என்ன சொல்ல தெரியுமா? என்னன்னா சொல்லுகின்ற ஐயா ஆடு மாடு பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் அரக்கனை நான் கொன்று வாரேன் கொன்று வாரேன். ஆடு மாடு பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் அரக்கனை நான் கொன்று வாரேன் கொன்று வாரேன். பசை பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் பார்த்து இருந்தால் கொன்று வாரேன் அரக்கனையும் பசு பார்த்திருந்தால் 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 கொன்று வாரி நரக்கரையோ ஐயா மச்சான், என்னையா? அரக்கனை கொல்லணும் சொன்னா ஆகா, உங்களுக்கு அந்த மாடு மேய்க்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஐயா மாடு மேய்க்க? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டிய? சும்மா தான் கட்டும். நான் ஊர்ல அந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மோரக்கட்டைக்கு கலெக்டர் வேலையா கிடைக்கும். என்ன என்ன? அதாவது ஆகா, மாடு மேய்க்கிற தொழிலை மட்டும் எனக்கு ஏழமா நினைக்கூடாது, சாதாரணமா நினைக்க கூடாது. மாடுங்கிற தர்மதேவரே. அப்படியா? மாட்டுடைய கண்ணிலே
சரி ஸ்ரீ கிருஷ்ணன் குடியிருக்கிறார். கிருஷ்ணன் குடியிருக்கின்றார். மாட்டுடைய கொம்பிலே ஆகா யமன் குடியிருக்கிறார். யமன் குடியிருக்கின்றார். பாலிலே வாயுராசன் குடியிருக்கிறார். அப்படியா? வாலு முடியிலே என்ன 39 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் இருக்கின்றார்களா? 4 கால்களிலும் சரி 4 வேதங்கள் இருக்கிறது. 4 வேதங்கள் இருக்கின்றதா? வைத்திய அட்ட பசுகள் இருக்கிறது. அப்படியா? சாணத்தில் லட்சுமி குடியிருக்கிறார். ஆஹா அதனால என்ன மாடுங்கிற தர்மதேவரை ஆமாம் மாடு மிக்கிற துள்ளமணி ஏழம் நினைக்கூடாது. சாதாரண நினைக்கவே கூடாதா? மச்சான் என்னய்யா? மாடு வைக்கணும்னு சொன்னா ஆகா அந்த காய்கொலையை களையணும். அப்படியா? வெள்ளை வேச்சி கட்டணும். ஓஹோ சரி. அப்படியே சிவசந்தலி ஆமா ஊதி புச்சு பாருங்க. ஆமா அந்த திருநீர் அடிக்கணும். என்ன திருநீர் அடிக்கணுமா? 4 நாள் நாமத்தை போடணும். ஓ மாப்பிள ஐயா. நான் கட்டி இருக்கேன் பாருங்க காவி வேஷ்டி. ஆமா. இந்த காவி வேஷ்டிய மாத்தவும் மாட்டேன், எப்படி? வெள்ளை வேட்டி கட்டவும் மாட்டேன். என்ன? சிவ சிவான பூசி இருக்கேன் பாருங்க விபூதி. ஆமா. இந்த விபூதி பூச்சி அழிக்கவும் மாட்டேன். எப்படி? நாராயணான்னு சொல்லி என்ன? உங்க நாமத்தை நான் போடவும் மாட்டேங்க. போட மாட்டேயா? போடணும்னு வச்சுங்க. என்ன? எனக்கு பிறவை செவத்த கண்ணுக்குட்டி ஆமா உடையாண்டு முட்டிடும். இது கழுத குட்டி மாதிரிலாம் இருக்கு. முட்டியுமா? கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியா? உடனே ஆகா காவிரியை களைந்தார். சரியா வெள்ளை வேசி கட்டினார். கட்டுகிறார். அரியும் சிவனும் ஒன்று ஆமா இந்த ஐசியத்தை காட்டினார். ஆமா அதிசயத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். ஐயா மச்சான் என்னய்யா? மாடுமே கீழப்பட தூங்கிடக்கூடாது. கீழே படுத்து தூங்கப்படாதா? இந்த கைக்கு வர கம்பு. ஆமா இந்த தடி ஏன் தெரியுமா? இந்த தடி எதுக்கு தெரியுமா? ஆ. மாடு ஏதாவது ஒரு பயத்துல போய் மேஞ்சிக்கிட்டு இருந்துருவீங்க, அந்த 2 கோடு ஓட்டா இருந்தாலும் எடுத்துட்டு வரைக்கிட்டான். ஆடு மாடு அடிப்பதே பெரிய குற்றம்ல. அடிக்கப்படாதோ? மாடுங்கிற தர்மதேவரே. சரி அதனால என்ன? கீழப்பட தூங்கிடக்கூடாது. ஆஹா கீழே படுத்து தூங்கப்படாதா? வலது கால் உழைஞ்சனா என்ன? இடது பக்கம் போது சாஞ்சி தூங்கிடும். அப்ப இடது கால் உழைஞ்சதுன்னா வலது பக்கம் போது சாஞ்சிடணும். இருந்தாலும் அப்படியே குறுக்கு வலிச்சதுன்னா குறுக்கில் வச்சு பிடிக்கணும். இருந்தாலும் அப்படியே பிரடி வலிச்சதுன்னா படையில வச்சு பிடிக்கணும். ஐயா இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துருப்பையா. அந்த தலையில ஐயா தூங்கணும். அப்ப கீழே படுத்து தூங்கிடக்கூடாது. தூங்கிடக்கூடாது. சரி கலருக்கு கஞ்சி கலசம். ஆமா இந்த கலசம் தவறி கீழே உடஞ்சிட்டு என்ன? உங்க கைலாசத்தை வித்தாலும் வாங்க முடியாது. ஐயா அவ்வளவு காஸ்ட்லியான பொருளாக்கும். எல்லாம் உங்க பொறுப்பு தான். ஆகட்டும் ஆகட்டும். சொல்லி என்ன? அப்படியே ஒப்படைத்து விட்டு ஆமாண்டா. ஐயா என்னய்யா? அரக்கனுக்குள்ள விளையாடுங்கள் தீவிரமாக வென்று பாரீர். வாங்கி அப்படியே புறப்படுதாரு. அப்படியே கிளம்பி வருகின்றார். ஏன்னா என்னன்னா நம்மளை பத்தி எத்தனை தடவை ஆயக்கோனாரு சரி மாயக்கோனாரு ஆமா அருண் கோனாரு கேட்டாரு. எப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாரு. நம்ம கேட்டுதான் போனோம். பதிலுக்கு பதில் கேட்டே தெரியும். நீ எப்படி கேக்குற தெரியுமா? எப்படி என்ன கேட்கின்றார்? ஐயா மாடு மேய்க்கிற அத்தானே மாயக்கோனாரே மாயக்கோனாரே மாடு பதனம் ஐயா மாடு கண்டு பதனம் ஐயா மாடு மேய்க்கிற பச்சாரே மாயக்கோனாரே மாயக்கோனாரே மாடு வதனமையா மாடு கன்று வதனமையா மடு கிழக்கிறு மந்தையிலே மடு கண்டு கிழக்கிறு வீட்டிலே ஆடு கிழக்கிறு காட்டிலே ஆடு குட்டி கிழக்கிறு கூட்டிலே ஆடு மெகுகிற அத்தானே அரண் கோனாரே யாரே கோனாரே ஆடு பரணம் ஐயா ஆடு குட்டி பரணம் ஐயா ஆடு மேய்க்கிற அத்தாரே அரரு கோனாரே அரண் கோனாரே ஆடு பதனமையா ஆடு குட்டி பதனமையா ஐயா மச்சான் என்னய்யா? மாடு வைக்கிற மாயக்கோணர ஓ கோனார ஆடு வைக்கிற அருளுக்கோணர அரடு கோனார ஆடு கிடப்பது காட்டுல காட்டுக்குள்ள கிடக்கு. ஆடு குட்டி கிடப்பது கூட்டுல வீட்டுல கிடக்கு. மாடு கிடப்பது மந்தையில மந்தையில கிடக்கு. மாடு கண்டு கிடப்பது வீட்டுல வீட்டுல கிடக்கையா. சொல்லி ஆ, ஒரு வால் வீசக்கூடிய சரி கன்று குடிக்கணும் சேவந்திரப்படாது. சின்ன சேதாரம் கூட வந்துடக்கூடாது. எல்லாம் உங்க பொறுப்பு தான். ஆமா உப்படை சொல்லி சரி என்ன? அரக்கனைக்குள்ள இருக்க
அப்படியே புறப்படுகிறார். அரக்கனை கொள்வதற்காக அப்படியே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் கிளம்புகின்றார். சரி, அரக்க வந்து என்ன தூண்டுவரலே ஜெயிப்பதற்காக வர வாங்கியிருக்கிறான். ஆமா, அப்படி ஒரு வரத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். என்னோட இடத்துல போன கொள்ளலாம். ஐயா, அந்த பாம்பு மாதிரி போனோம்னா படக்குன்னு போட்டுடலாமா? சடக்குன்னு வேலை எழுதிட்டு வரேன். அப்ப தூங்கும் போது தெரியாம அம்மிக்குழாயை தூக்கிட்டு அட்டு பட்டையெல்லாம் தச்சுட்டு போட்டுடலாமா? அவ்வளவுதான் கொல்ல முடியாது. ஐயோ, நாம் அரக்கனை தேடி போக கூடாது. ஆஹா, அவருடைய அழகை பார்த்து சரி மதியம் காலில் வந்து விடலாம். வல்லரக்கன் தான் நம்ம காலில் வந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆமண்ணா என் பெருமாள் எப்படி வருகிறார் என்றால் எப்படி என்ன வருகின்ற அந்த கொண்டல் வண்ணன் தன்னுடலை சுரூபமாடி ரூபமாடி பூசலையால் ரூபம் போல வீசம் கொள்வாரா. கொண்டல் வண்ணன் தன்னுடலை சுரூபமாடி ரூபமாடி கொண்டல் வண்ணன் தன்னுடலை சுரூபமாடி ரூபமாடி பூசலையால் ரூபம் போல வீசம் கொள்வாரா. பொருளும் கால்களுக்கு பீலை கட்டுவோமா, கீழே கட்டுவமா, பொருளும் கால்களுக்கு பீலை கட்டுவோமா, கீழே கட்டுவமா, மயிலடிக்க மோதிரங்கள் மாணிக்கத்தாலே மண்புரணும் கால்களுக்கு பீலை கட்டுவோமா, பீலை கட்டுவோமா, மண்புரணும் கால்களுக்கு பீலி கட்டுவமா, பீலை கட்டுவோமா. மயிலடிக்கால் மோதிரங்கள் மாணிக்கத்தாலே. அப்பொழுது என்னடா என் பெருமாள் எப்படி ராஜ்யமா எப்படின்னா வருகிறார்? ஒரு மோகினியை போல் வெளியேற்ற கொண்டார். ஏ, மோகினியா? ஆமா, ஏ, மோகினினா பெரிய பேயாச்சையா? மோகினிலாம் பேயிலடா. என்னதையா? ஒரு அழகான பெண்ணுக்கு பேர் தான் மோகினி. என்ன? ஆசைப்படி ஆமா, சரி, ஆண்களை சரி. அடிமையாக்குதான் மோகினி வடிவம். அழகான பெண்ணுக்கு தான் மோகினி பேரா? ஒரு அழகான பெண்ணை போல் வெளியேற்ற கொண்டார். அழகான பெண் வடிவத்தை எடுக்கின்றாரா? அந்த பெண்ணின் அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றாள்? அவள் பெண்ணுக்கான பெண்ணழகு, இடையல்ல மயிலழகு, கண்ணழகு மூக்கழகு, காதலல்ல வடிவழகு, மூன்றாம் வீரையறிவோ கத்தினோட தன்னழகு, நாலாம் வீரையறிவோ நாடியோட தன்னழகு, அவளுடைய பல்வரிசை இப்பவளும் குருதறிவோ இணைகிட்டும் இடையழகு, துடைக்கை செய்யலிலே இடையழகும் துடையழகும் இளமழை தண்டறிவோ அரண்டைக்கால் ரெண்டழகு ஐந்தெழுத்த பாவனை போ பத்து வீரல் தன்னழகு மையத்தங்காய் செய்யலிலே அதத்தோட தன்னழகு பாம்பு படம் எடுத்தது அவள் பெண்ணுக்கான பெண்ணழகு, எடையன்ன மயிலழகு, அவள் கண்ணழகு மூக்கழகு, காது நல்ல வடிவழகு, ஒன்றாம் வீரையது போல் அவள் முகத்தினோட தன்னழகு, அவளுடைய பல்வரிசை அடிப்பவலம் கொடுத்தது போல் சேலை கட்டோ இடையழகு, துடைக்கை செய்யலிலே அவள் இடையழகோ தொடையழகோ ஒரு இளம்பாலை தந்தது போல் கரண்டை கால் ரெண்டழகு, கடைத்தெடுத்த பாவனை போல் பத்து வீரல் தன்னழகு, பயத்தங்காய் செய்யலிலே பாதத்தோட தன்னழகு, பாம்பு படம் எடுத்தது போல் அப்பொழுது என் பெருமாள் என்னடா ஒரு மோகினியை போல் வெளியேற்ற கொண்டார். அழகான பெண் விடுவித்து எடுக்கின்றார். அதையோ என்னன்னா பெண்களுக்கு இயற்கையில் அழகு இருந்தாலும் இருந்தாலும் செயற்கையான நகரங்கள்
உலகங்கள் தேவைப்படுது. ஆமா தேவைப்படுது. மண்ணுக்கு மண்பூச அழகு, சரி பெண்ணுக்கு பொன்பூச அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன நகையும் போட்டா நல்லா தான் இருக்கும். ஐயா நகை போட்டார் அல்லாத ஐயா இருக்கோம். எப்படி? இப்ப இருக்கிற தங்க ரேட்டுக்கு நம்ம எல்லாம் தங்க நகை வாங்கி போட முடியுமா ஐயா? கல்யாணி துறைங்க மாட்டிட வேண்டியதுன. கல்யாணி கவனிக்கா ஆமா, அது உங்க வீட்டுக்காரமாக வாங்கிட்டு மாட்டுக்க. அப்படியே உச்சந்த உள்ளங்கள் வரைக்கும் சரிதான். தனி தங்கமாக அலங்காரம் செய்தார். எப்படி என்ன செய்கின்றாள் தெரியுமா? எப்படி என்ன செய்கின்றாள்? அவளுக்கு சடையிலே சடை பிள்ளை சடை நாகம் சடை குச்சி கொடி தழும்பே கொச்சி பேரை வெற்றி பேரை மூக்கிலே முகுத்தி முத்து நல்ல வைரத்தாலே காது நல்ல தோடு பயிர் மாட்டி தொங்கல் செவிட்டு தட்டு ரெட்டு தட்டு பொன்னப்ப தட்டு பூடி மோருவே பச்சை கட்டோளுக்கு கொக்கி வெட்டு கொக்கிட்டு சரட்டட்டியல் சித்தோரு காரை வங்கி காசு நல்ல மாலை அலங்கரத்தால் இட்டு தொங்கல் சேர்ந்தோள் மாலை 5 நல்ல விரல்களுக்கும் அழகான கலையாளி அவள் வளையல் கண்ணாடி வளையல் பச்சை மரகதான் நீலம் பைடுரியம் பொம்மெதகான் இடி பொம்போதி நவரத்தினத்தால் 10 நல்ல விரல்களுக்கும் பணப்ப தலையாளி ஏந்திலையாள் இழுப்பதற்கு ஏற்ற ஒட்டியானோ பாடகம் தண்டை பாதம் நல்ல கொலுசு கொலுசுடனே பீலே வந்தே கட்டுவா முந்தாங்கே பின்தாங்கே தாடி முதல் பீலி வரை அழு தங்க நகை அணிந்து என்னன்னா அப்படியே மோகனி பண்ணால் ஆகா உச்சிருந்த உள்ளங்கள் வரைக்கும் சரியா தனி தங்கமாக அலங்காரம் செய்தார். அப்படியே தங்க மகள் அங்கிருக்கின்றாளா? ஏன்னா நாம உள்ளடக்கிற தேடி போக கூடாது. போகவே கூடாது. அழகை பார்த்து என்ன மதியமான கால் வந்து விழலாம். வல்லரக்கன் தான் நம்ம கால்ல வந்து விட வேண்டும். சரி என்னன்னா ஈடு மற்ற அளவுல கால் அழுத்தே வர அப்படியே அழுது கொண்டே வருகின்றாளா? அப்படியே மாவியோடு சண்டை போட்டு மாறோடு போல பெண்ணே கணவரோட சண்டை போட்டு அப்படியே காட்டு பாதையை போல பொண்ணு என்னன்னா சோலைக்குள்ள அழுதுட்டே வர அப்படியே அழுது கொண்டே வருகின்றாளா? ஏய் அப்பங்களோட பிறந்தவள கப்பலரசி அத்தை அத்தை ஆத்திலே வாழை வெட்டி அடிவாழை நாருரிட்டு அன்பில்லா தாரியலி அழைத்து வந்து கட்டலாமோ சேற்றினிலே வாழை வெட்டி சிறுவாலை நாருரித்து எடை பெற்ற மனவே சேற்றினிலே வாழை வெட்டி சிறுவாலை நாருரித்து தம்பில்லா தாடியது